وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. بسم الله الرحمن الرحيم. ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد. إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد. ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وجاءت سكرة الموت بالحق سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. ونفخ في الصور ذلك يوم الوعيد. وجاءت كل نفس معها سائق وشهيد. لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد. أما بعد فقال النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் சலஃபுகள் முன்னோர்கள் நல்லவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த வாழுகின்ற முஸ்லிமான அனைத்து ஆண்கள் பெண்கள்
குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த ஜுமாவின் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் ஜுமாவுடைய தலைப்பு ஏஐயின் பாதிப்புகள். தலைப்பு வித்தியாசமாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால், தற்போது நாம் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து இருக்கின்றோமோ அந்த சூழ்நிலை, அந்த காலகட்டம் மிகவும் மனிதனுடைய சிந்தனையை வளர்ச்சி அடைய மிகப்பெரிய ஒரு கருவியாக ஏஐ வளர்ந்து வந்திருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதன் நிலாவுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைகின்றது. அவன் நிலாவுக்கு போகக்கூடிய, மார்சு சந்திரகிரகணத்துக்கு போகக்கூடிய, அந்த மாதிரி கடலுக்குள்ளார் ஆய்வு செய்கின்ற இந்த மாதிரி ஆய்வுகளை இந்த மனிதன் இந்த உலகத்தில் அதிகப்படுத்துகின்றான். அல்லாஹும் இதை தடுக்கவில்லை. அல்லாஹ் அடிக்கடி குர்ஆனில் சொல்லுகின்றான், அஃபலா ததக்கரும், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹுடைய இந்த அருட்கொடை பார்க்க மாட்டீர்களா? உங்களுக்குள்ளாரே நிறைய அருட்கொடை இருக்கிறது. ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபசிரும், நீங்கள் கவனிக்க மாட்டீர்களா? அப்போ ஆய்வு செய்வது இஸ்லாம் ஒருபோதும் தடுத்ததில்லை. இஸ்லாத்துடைய வரம்பு வரைக்கு உள்ளார் இருக்கும் வரை அது அனுமதிக்கப்பட்டது. அப்போ அதே போல இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மனிதன் எதை அதிகமாக பயன்படுத்துகின்றான் என்று சொன்னால், தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு என்று நாங்கள் தமிழில் பொருளாக்கம் செய்யலாம். அப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு, இந்த ஏஐ மூலமாக அனைத்து மனிதர்களும் இப்போது இதை சர்வசாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிட்டது. நிறைய எக்கச்சக்கமான ஆப்புகள், அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர் எல்லாம் இதை பயன்படுத்தி விட்டு தான் இப்போது சாதாரணமான ஒரு ஃபோட்டோ எடுத்து அல்லது ஆதார் கார்டுக்கு தேவை அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த நேரத்தில் கூட இந்த மாதிரி ஒரு கருவியை பயன்படுத்தி தான் நாங்கள் அதை சப்மிட் பண்ண வேண்டும் என்ற சூழ்நிலை கட்டாயம் நமக்கு வந்து விட்டது. அப்போ சொல்லக்கூடிய நோக்கம் என்ன என்று சொன்னால், இந்த கருவி, ஏஐ சொல்லக்கூடிய இந்த கருவி உண்மையாகவே அல்லாஹுடைய ஒரு அருட்கொடை தான், அல்லாஹுடைய ஒரு நியமத்து தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றானே, அல்லாஹ் உங்களுக்கு தெரியாத, அல்லாஹ் நம்மை பார்த்து கூறுகின்றான், உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை, வயஹ்லுகு மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறார். இன்னும் பல விஷயங்கள், இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜிகள் வர காலகட்டத்தில் வரும். 2050 பார்க்கும் வரை இதெல்லாம் சாதாரணமான விஷயமாக இருக்கலாம். இதை விட பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜிகள் வந்துவிடும். ஆனால் இப்போது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏஐ சாதாரணமாக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நாடாக நம்மளுடைய இந்தியா நாடு மாறிவிட்டது. இது தற்போது செய்யக்கூடிய ஆய்வு சொல்லுகிறது. சாட் ஜிபிடி சொல்லக்கூடிய ஏஐயாக இருக்கட்டும், பர்பெக்சிலிட்டி, இந்த மாதிரி பல ஏஐ இருக்குது. எடிட்டிங்கில் சரி, அல்லது மார்பிங்கில் சரி, அல்லது ஒரு மீம்ஸ் எடுத்து போடுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை நாங்கள் தினதோறும் சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக ஏஐ மாறிவிட்டது. ஏஐ இன்னைக்கு எழுதுது, படிக்குது, சிந்திக்குது, ஆய்வு செய்து பதில் சொல்லுது. ஆனால் ஏஐ மூலம் நாங்கள் அல்லாஹ்விடம் நெருங்குகின்றோமா, அல்லாஹ் விட்டு தூரமாகுகின்றோமா? இதுதான் கேள்வி சகோதரர்களே, பெரியோர்களே. இந்த ஏஐயுடைய பாதிப்புகள், பலன்களை பற்றி இன்னைக்கு சொல்ல வேண்டாம். சிறிய பிள்ளைகள் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு காலம் மாறிவிட்டது. அத்தனை கோர்ஸ் ஏஐ சம்பந்தமாக, அவ்வளவு கோர்ஸ். ஒவ்வொரு கல்வி கூடத்தில் இந்த ஏஐ மூலமாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. அப்போ ஏஐயுடைய பலன்களை நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் இதனுடைய பாதிப்புகளை, இஸ்லாமுடைய வரம்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று நாங்கள் ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக பார்க்க வேண்டும். முதல் விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இந்த கல்வி சம்பந்தமாக நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த கல்வி மனிதன் படைத்த ஒரு கருவி ஏஐ. இதன் மூலமாக தான் நாங்கள் முழுமையாக உன்னுடைய ஈமானை புகுத்துகின்றோம். எப்படி தெரியுமா? ஏஐ சொல்லிருச்சு, அப்போ இது உண்மையாக இருக்கும். உண்மைத்தன்மையை நாங்கள் அல்லாஹ்விடமிருந்து குறைத்து ஏஐவிடம் அதிகமாக்குகின்றோம். இதுதான் இருக்கக்கூடிய தவறுகளே மிகப்பெரிய தவறு. பல விஷயங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் பாதிப்புகளை சொல்லலாம். அதெல்லாம் மனிதன் சார்ந்தப்பட்டதாக இருக்கும். ஆனால் அகீதா சார்ந்தப்பட்டது, அல்லாஹ்விடம் சார்ந்தப்பட்ட அகீதா, கொள்கை சார்ந்த விஷயங்களில் என்ன? நம்மளுடைய தவக்குலை இந்த ஏஐ குறைக்குகின்றது. எப்படி குறைக்குகின்றது? இன்னைக்கு பார்க்கின்றோம், ஒரு ஆலிம்
ஒரு மனிதனுடைய ஃபத்வாவை கொடுக்கின்றார். அவருடைய சூழ்நிலை பார்த்து இந்த நேரத்தில் நோன்பு வைக்கலாம், நோன்பு வைக்கக்கூடாது என்று பல காரணங்களை சொல்லி அவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸோட ஆதாரத்துடன் புரிய வைக்கிறார். எதிரில் இருக்கக்கூடிய இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன சொல்றாரு, இல்லை இல்லை இந்த பதில் இல்லையே, நான் ChatGPTயில் சர்ச் பண்ண இந்த பதில் வரலையே, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. எப்படி குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்த ஒரு ஆலிமை நாங்கள் தவறாக சொல்லி எதை மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம்? சாதாரணமாக முழு ஃபிக்ஹுடைய சட்டத்தை புரியாத ஒரு ஏஐ மூலமாக நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். அப்போ அல்லாஹ்வின் மீது நாங்கள் இப்படி தான் நம்பிக்கை குறைந்து விட்டு ஏஐ மூலமாக நம்மளுடைய அந்த நம்பிக்கை அதிகமாகிறது. ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் என்ன செய்ய வேண்டும்? ஏஐ எதுவாக இருந்தாலும் சரி, இது ஒரு கருவிதான். ஆனால் படைத்த இறைவன் அல்லாமல் குயூப் யார்? அவன் தான் அல்லாஹ். அதனால் தான் சூரத்துல் இஸ்ராவில் அல்லாஹ் கூறுகின்றான் 17 அத்தியாயத்தில், ஒவ்வொரு அறிவாளிக்கு மேல ஒரு அறிவாளி அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். இப்ப இதை விட பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜி, இதை விட பெரிய அறிவாளிகள் இருப்பாங்க. இப்போ உங்கள யாரோ ஒருத்தர் சிறந்த அறிவாளியா இருக்கலாம், அவரை விட இன்னொருத்தர் நிறைய அறிவாளியா இருக்கலாம். இந்த மாதிரி ஒருவரை விட அல்லாஹ் உயர்த்தி அறிவிலே அறிவாளியாக ஆக்கி வைத்திருக்கிறார். மிகப்பெரிய அறிவாளியார் அல் அலீம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன்தான் இந்த மனித சமுதாயத்திற்கு இந்த கல்வி போன்ற விஷயங்களை கொடுத்திருக்கிறான். சூரத்துர் ரஹ்மான் 57 அத்தியாயத்தில் அல்லாஹ் எப்படி கூறுகின்றான்? அல்லமல் இன்சான் அல்லமல் பயான். அவனுக்கு பேசக்கூடிய ஆற்றலை கற்றுக் கொடுத்தவன் அந்த இறைவன் அல்லாஹ். அல்லமல் இன்சான் மா லம் யஅலம். அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான் எதுவுமே தெரியாத நிலை. சூரத்துல் இக்ராவுடைய வசனம், முதல் இறங்கிய வசனமே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கிறது? அல்லமல் இன்சான் மா லம் யஅலம். அவனுக்கு எந்த விஷயமும் தெரியாத நிலையில் அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். எப்படி? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுத்தான் பாருங்க. வஅல்லம ஆதமன் அஸ்மாஅ குல்லஹா. மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் நிஅமத் இந்த கல்வி, இந்த அறிவு. அதற்காக தான் மலக்குகளை விட அல்லாஹ் சிறப்பிச்சு காண்கின்றான். இந்த அறிவு ஏஐ மூலமாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் முழுமையாக அதுவே நாங்கள் சார்ந்திருக்க கூடாது. ஏஐ சொல்லக்கூடிய எல்லா செய்திகளையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாங்கள் யாரை அணுக வேண்டும்? ஆலிமிதான் அணுக வேண்டும். மார்க்க கல்வியை படித்த ஆலிமிடம்தான் நாங்கள் அந்த செய்தியை கேட்க வேண்டும், அந்த கேள்வியை கேட்க வேண்டும். அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான்? எந்த செய்தி வந்தாலும் சரி நீங்க என்ன செய்யுங்க, அதை ஃபர்ஸ்ட் ஆராயுங்க. சூரத்துல் ஹுஜராத் 49 அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு. உங்களிடம் ஒருவர் ஒரு ஃபாஸிக், ஒரு பாவி என்ன சொல்றார்? பினபை, ஒரு செய்தியுடன் வந்திருக்கிறார். நீங்க என்ன செய்யுங்க? ஃபதபையனு, அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இன்னைக்கு ஏஐயோடைய பாதிப்புகளில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்ன? ஆராய்ச்சி செய்யாம உடனடியாக அப்படியே பரப்பி விடுறது ஃபேக் நியூஸ். எப்படி? அது தனிப்பட்ட மனிதன் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், ஒரு சமூகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது ஒரு நாடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஏதோ ஒரு நியூஸ், சவுதி பற்றி இப்படி வருது, அந்த அரசர் பற்றி இப்படி வருது, முஸ்லிம்களை பற்றி இப்படி வருது, சிரியா பற்றி இப்படி வருது. என்ன ஆய்வு செய்வோம்? இது உண்மையா? இது உண்மையான செய்தியா? இதை சொல்லியிருக்கிற ஒரு உண்மையானவரா? எல்லாம் ஆய்வு செய்யாமல் செய்தி வந்தவுடன் என்ன செய்வோம்? அதை அப்படியே பரப்பி விடுகிறோம். ஏஐயுடைய பாதிப்புகள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஒரு மனிதனுடைய மானம், மரியாதை அந்த இடத்தில் இழக்கப்படுகின்றது. அவன் உண்மையானவராக இருந்தாலும் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் இந்த மாதிரி அந்த தவறை சுட்டிக்காட்டி அவர்களை வெளிப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான்? ஒருவரை சந்தேகப்பட்டு அவனுடைய குறையை தேடி கண்டுபிடித்து மற்றவர்களிடம் சொல்லக்கூடிய நிலைமை ஒரு முஸ்லீமுடைய நிலையாக இருக்கக்கூடாது. நாங்கள் ஒரு மனிதனுடைய பாவத்தை பார்க்கின்றோம், உடனடியாக தனிப்பட்ட முறையில் நாங்கள் அவரிடம் சொல்ல வேண்டும். தனிப்பட்ட முறை அவர்களுக்கு நசீஹத், அறிவுரை செய்ய வேண்டும். மார்க்கம் இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. ஆனால் யாரோ அந்த போட்டோவை எடுத்து ஒரு மனிதர் தவறான ஒரு உருவப்படத்தை வரைத்து ஒரு தவறான ஒரு வார்த்தையை எழுதிவிட்டு இவர் இப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? பரப்பி விடுறாங்க. நாமும் அதை சிந்திக்காமல், ஆய்வு செய்யாமல், யாரிடம் கேட்காமல் உடனடியாக நமக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும், ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணிடுவோம். அல்லாஹு அக்பர். அது உண்மையாக இருந்தாலும் பாவம்தான், பொய்யாக இருந்தாலும் பாவம்தான்.
உண்மையாக இருந்தால் ஒரு மனிதனுடைய மானத்தை நாங்கள் இப்படி விளையாடக்கூடாது. அது பொய்யாக இருந்தால் அதுதான் மிகப்பெரிய பாவம். அதீம், அவதூறு சொல்லக்கூடிய நிலையில் அந்த பாவம் மாறிவிடும். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் சூரத்து நூரில் முஃமின்களுக்கு நஸீஹத் செய்வதமாக, அறிவுரை செய்வதமாக அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான்? முஃமின்களே வலா தக்ஃபு, நீங்க இந்த மாதிரி அந்த அவதூறம் பேசக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய நாவை நீங்கள் கட்டுப்படுத்திருக்கலாம். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நாவை கட்டுப்படுத்திருக்கலாம். ஆனால் இன்று அந்த வசனத்தை நாங்கள் புரியும் பொழுது நம்மளுடைய கை கட்டுப்படுத்திருக்கலாம். அப்படிதான் சொல்ல வேண்டும். ஏன்? உடனடியாக 4 பேருக்கு ஷேர் பண்றது. வாயில நிறைய பேருக்கு முன்னாடி டீ கடையில் உட்கார்ந்து பேசக்கூடிய நிலைமை இருந்தது. இப்ப எப்படி வந்துருச்சு? வாட்ஸ்அப் சேனல்ல, வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றது. ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், ஒரு சமூகம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், அந்த குறையை நாங்கள் வெளிப்படுத்தவும் கூடாது, அதை அவதூறும் சொல்லக்கூடாது. இஸ்லாம் நம்மை இதை தடை செய்திருக்கிறது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு AI மூலமாக என்ன நடக்கிறது? வீடியோ எடிட்டிங் செய்யக்கூடியவர்கள், கிராஃபிக் டிசைனிங் செய்யக்கூடியவர்கள், ஐடியில் படிக்கக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், அல்லது இந்த AI பயன்படுத்தி தன்னுடைய வேலைகளை முடிக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை என்ன தெரியுமா? உண்மையாகவே நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். உண்மையாகவே நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இந்த AI பயன்படுத்தி ஹராமான விஷயங்கள் இந்த உலகத்தில் சர்வசாதாரணமாக நடக்கின்றது. இன்னைக்கு பல நபர்கள் கம்ப்ளைண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியுமா? என்னுடைய போட்டோஸ் எல்லாமே என்ன போயிடுச்சு, இன்டர்நெட்டில் இருக்குது, என்னுடைய டாட்டா எல்லாமே இன்டர்நெட்டில் திருடி போயிடுச்சு. இந்த மாதிரி பல பேர் கம்ப்ளைண்ட் சொல்றக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டு, இந்த காலகட்டம், இந்த உலகம் மாறிவிட்டது. இந்த AI மூலமாக பல பாதிப்புகளில் இதுவும் ஒன்று. ஒரு தனிநபருடைய உருவத்தை, ஒரு தனிநபருடைய முழு விவரத்தை நாங்கள் பயன்படுத்தி தவறான விஷயங்கள் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். எப்படி? உதாரணத்திற்கு ஒரு மனிதனுடைய உருவப்படத்தை வரைந்து அவனை தவறாக வரைத்து அவனை தவறாக பேசிவிட்டு அதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? அதை தவறான ஒரு மீம்ஸ் போல உருவாக்கி மற்றவர்களிடம் ஷேர் பண்ணுகின்றோம். அதை சிரித்து விட்டு நண்பர்களிடம் வாட்ஸ்அப்பிலே சிரித்து விட்டு அவர்களை கேலி கிண்டல் செய்துவிட்டு நாங்கள் தவறாக பேசுகின்றோம். இதற்கு முன்னாடி சொன்னது தவறான செய்தி. தவறான செய்தியை பரப்புவது அது மிகப்பெரிய தவறாக இருக்கும், தவறு என்று பார்ப்போம். ஆனால் இப்போது என்ன பார்க்கின்றோம்? ஒரு மனிதனுடைய அவனுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவனுடைய சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இன்டர்நெட்லேருந்து எடுத்து, வாட்ஸ்அப்லேருந்து எடுத்து தனிப்பட்ட மனிதனை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மனிதனை நாங்கள் துன்புறுத்துகின்றோம். இன்னைக்கு பல பேர் இந்த AI மூலமாக, இந்த இன்டர்நெட்டின் மூலமாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், அதிலிருந்து வெளியவும் வர முடியல, முழுமையாக என்னால் உள்ளாரும் நுழைய முடியல, பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இன்று மக்கள் மாறிவிட்டார்கள். ஏன்? என்ன காரணம்? இப்ப சொன்ன இந்த 3 விஷயங்கள் தான் காரணம். முதல், அல்லாஹ்வை விட்டு நாங்கள் படைப்புகளை முழுமையாக நம்பி சார்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வை பயந்து இந்த கருவையை நாங்கள் பயன்படுத்தியிருந்தால் இந்த மாதிரி மிகப்பெரிய பாவத்தில் நாங்கள் விழுந்திருக்க மாட்டோம். அதே போன்று AI பாதிப்புகள் இன்னொரு என்ன வரும்? மார்பிங் செய்யறது. ஒரு மனிதனுடைய உருவப்படத்தை இன்னொரு மனிதனுக்கு உருவாக்கி அதை நாங்கள் பரப்புவது. அப்ப AIல மிகப்பெரிய பாதிப்புகள் என்ன? ஒரு மனிதனை சார்ந்துதான் இருக்கிறது. ஒரு மனிதன் தனியாக சுதந்திரமாக இருக்க முடியாத அளவுக்கு தான் இந்த உலகம் மாறிவிட்டது. நாங்கள் இன்னைக்கு பார்க்கின்றோம், ஒரு மனிதனுடைய உருவப்படத்தை ஹராம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். உருவப்படத்தை வரைவது ஹராம். ஆனால் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் நம்மளுடைய மீம்ஸ் பார்க்கும் பொழுது, யூடியூப் சேனல் ஏதாவது ஒரு பார்க்கும் பொழுது, இன்டர்நெட்டில் ஒரு தனிநபர் மனிதன் சார்ந்த விஷயங்கள் நியூஸ் நமக்கு வரும் அடிக்கடி. இவர்களுடைய முகப்படத்தை, இவர்களுடைய உருவப்படத்தை வரைந்து விட்டு இந்த மாதிரி மோசடி செய்து விட்டார்கள், இந்த மாதிரி உருவப்படத்தை வரைந்து விட்டு காசை திருடி விட்டார்கள். இன்னைக்கு நடக்கிறதா இல்லையா? உண்மையாகவே நடக்கிறது. பல உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள், அவர்கள் ஏதோ ஒரு சில குர்ஆன் ஹதீஸ் விஷயங்கள் தன்னுடைய ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், தனக்கு தெரிந்த சோஷியல் மீடியாவில் போட்டிருப்பாங்க. என்ன காரணம்? இதிலிருந்து நாங்கள் இஸ்லாத்தை பரப்பலாம், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க செய்தி மக்களுக்கு சொல்லலாம் என்ற ஒரு நல்ல நீயத்தோடு அந்த வேலையை செய்திருப்பாங்க. ஃபோனில் இருக்கும் வரை அது ஹராமுடைய சட்டத்தில் வராது என்றுதான் பல உலமாக்களுடைய கருத்து.
நேரில் இருக்கக்கூடிய புகைப்படத்தை தான் உலமாக்கள் அந்த ஹதீஸ் பொருந்தும் அது ஹராம் என்று சொல்கிறார்கள். அதனால புகைப்படத்தை நேரில் இல்லாமல் போனில் நாம் அல்லாஹுடைய இந்த செய்தியை பரப்பலாம், குர்ஆன் ஹதீஸை பரப்பலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக பல உலமாக்கள் முன் வருகின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அவர்கள் மூலமாக பலருக்கு இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். ஆமீன். ஆனால் இதிலிருந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்ன ஆகுது தெரியுமா? அந்த தாயிகளுடைய அந்த ஆலிமுடைய முகத்தை அப்படியே மார்பிங் பண்ணி அப்படியே ஒரு புது அக்கௌண்ட் உருவாக்கி அவர்கள் தொடர்பு இருக்கக்கூடிய அத்துணை நபர்களிடமும் பணத்தை கேட்டு அந்த ஆலிமுடைய மானத்தை கண்ணியத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு செயல்படுகிறார்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இது உண்மையாகவே என்னிடமும் என் கூட என்னுடைய பெயர் இந்த மாதிரி பல உலமாக்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் பெயர் இந்த மாதிரி பலருக்கு நடந்திருக்கிறது. இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயமாக மாறிவிட்டது. எப்படி ஒரு மனிதனுடைய புகைப்படத்தை உருவப்படத்தை உருவாக்கி மற்றவர்களிடம் காசி வாங்கி அந்த ஆலிம்களுடைய என்ன செய்கின்றோம்? அவர்களை மரியாதைக்குரியாக நாங்கள் ஆக்குகின்றோம். அப்போ பலர் அந்த ஷேഖை கால் பண்ணுறாங்க, ஷேக் இந்த மாதிரி காசு கேட்டீங்களே என்னாச்சு ஷேக் கொடுக்குவா அப்படின்னு. நான் எப்போ கேட்டேன் அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி இந்த நம்பரில் கால் வந்துச்சு, மெசேஜ் வந்துச்சு. போய் பார்த்தா அந்த நம்பர் அந்த ஷேखோடையதே கிடையாது, அந்த ஷேखோடையதே கிடையாது. எப்படி மக்களை ஏமாற்றுகின்ற அளவுக்கு இந்த ஏஐ மாறிவிட்டது பாருங்க. இப்படி பல லட்சக்கணக்கான மோசடிகள் இந்த ஏஐ மூலமாக நடந்திருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ இந்த வீடியோ எடிட்டிங் சம்மந்தமாகவும் சரி, இன்னைக்கு சாதாரண ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், அதை என்ன செய்வோம்? திடீர்னு ஒரு மியூசிக்கு போடுவோம், ஒரு மீம்ஸை கிரியேட் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் ட்ரெண்ட் பண்ண மாதிரி ஷேர் பண்ணி விட்டுருவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மியூசிக் போன்ற விஷயங்களுக்கு நாங்கள் உண்மையாகவே தவிர்க்க வேண்டும், அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஒரு ஆலிமுடைய கண்ணியத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை நாங்கள் முக்கியமாக காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் நமக்கு நாளை மறுமையிலே கண்டிப்பாக விசாரிப்பான், கேள்வி கேட்பான். பலருக்கு கிடைக்காத மிகப்பெரிய அருட்கொடை உங்களுடைய காலகட்டத்தில் ஏஐ என்ற பல ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதமான உங்களுக்கு ஒரு நியாமத்தை கொடுத்தேனே, இங்கே இதை வச்சு மார்க்கம் சம்பந்தமாக என்ன வேலை செய்தீர்கள் அப்படின்னு அல்லாஹ் நம்மிடம் கேட்பாரா மாட்டானா? சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ஏஐ மூலமாக இஸ்லாத்தை நாங்கள் பரப்பக்கூடிய, இஸ்லாத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய காரியத்தை நாங்கள் ஈடுபடுத்தியிருந்தால் உண்மையாக அல்லாஹ்வின் மிகப்பெரிய நியமத்து தான். அல்லாஹ் இதை கொண்டு உண்மையாக நமக்கும் அந்த மனிதர்களுக்கும் நேர்வழியை கண்டிப்பாக கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நாங்கள் இந்த ஏஐ பயன்படுத்தி முழுமையாக சோம்பேறியாக ஆகிவிட்டோம். உண்மையாக சொல்லுங்கள் சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு ஹதீஸை நாங்கள் தேடுறோமா? ஒரு ஹதீஸை நமக்கு தேடுறதுக்கு எவ்வளவு ஈஸியாக இருக்குது. கூகுளில் போடுறோம், சர்ச்சை பண்ணுறோம், ChatGPTயில் போடுறோம், சர்ச் பண்ணுறோம், ஒரு வெப்சைட்டில் போடுறோம், சர்ச் பண்ணுறோம். நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் இருக்கிறது அல்லவா? எவ்வளவு ஈஸியாக எந்த ஹதீஸை நம்பர் போட்டு அப்படியே வருது. சிறிது யோசித்து பாருங்கள். இந்த ஹதீஸை தொகுத்து புத்தகமாக்கிய அந்த இமாமுடைய காலகட்டம், அல்லாஹு அக்பர். இமாம் புகாரி ரஹிமுல்லாஹ் அவர்கள் 16 வருடங்கள் அந்த ஹதீஸ் ஒரு புத்தகத்தை தொகுப்பதற்காக முயற்சி எடுத்தார். தன்னுடைய 7 வயதிலிருந்தே கல்வி பிரயாணத்தை ஆரம்பித்தவர்கள். தன்னுடைய கடைசி நாள் வரை ஹதீஸுக்காகவே மார்க்கத்திற்காக உழைத்து திருமணமே செய்யாத மிகப்பெரிய ஒரு ஆலிம். அவர் தொகுத்த சஹீஹுல் புகாரியிலிருந்தான் இன்று நாங்கள் பல விஷயங்கள் சட்டமாக எடுக்குகின்றோம். ஆனால் ஒரு விஷயத்தை, ஹதீஸை தவறாக பயன்படுத்தி ஒரு ஹதீஸை மாற்றிவிட்டு மற்றவர்களை பரப்பி விட்டு இன்னைக்கு நிறைய பார்க்குறோம். ஏதோ ஒரு நல்ல செய்தி கீழே புகாரி முஸ்லிம் சாதாரணமாக எழுதிடும். அந்த ஹதீஸ் அந்த நம்பரில் இருக்குதா? அந்த ஹதீஸ் உண்மையாகவே அந்த ஹதீஸ் புத்தகத்தில் இருக்கிறதா? ஆய்வு செய்வது கிடையாது. சரியான ஹதீஸ் அந்த ஆலிம் அந்த இமாம் சொல்லியிருப்பாரு, நீங்க தப்பா சொல்றீங்களே, ஏஐல இப்படி தானே காட்டுது அப்படின்னு நாம் அவரை குற்றம் பிடிக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய நம்பிக்கை அல்லாஹை சார்ந்து இருக்க வேண்டும். ஏஐ உலமாக்களுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி, சாதாரண முஸ்லிம்கள் எல்லோருக்கும் சரி, நம்மளுடைய கல்வி பிரயாணத்துக்கும் சரி, எல்லா விதத்திலும் உதவியாக தான் இருக்குமே தவிர அதை முழுமையாக சார்ந்து இருக்கக்கூடாது. சில ஹதீஸுகள் நமக்கு, சில ஃபிக்ஹ் சட்டங்கள் அல்லது பல விஷயங்கள் நமக்கு புரியாமல் இருக்கும் பொழுது, தெரியாமல் இருக்கும் பொழுது உதவியாக அதை பயன்படுத்தலாமே தவிர கூகுளும் ChatGPTயும் சரி ஒரு முஃப்தி கிடையாது. அவர்களிடம்
ஃபத்வா கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி மாறவில்லை. அல்லாஹ் யாரிடம் நாங்கள் கல்வியை கற்க வேண்டும் என்று சொல்லுகின்றான்? அஹ்லு திக்ர் உலுல் இல்ம், மார்க்க கல்வியை படித்தவர்களிடம். வஸ்அலு அஹ்லு திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் தெரிந்த அஹ்லு திக்ர், அந்த ஆலிமிடம் போய் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அதேதான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதேதான் சொன்னார்கள். இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம் இன்திஸாஅன், அல்லாஹ் கல்வியை முழுமையாக எடுக்க மாட்டான். எப்படி தெரியுமா எடுப்பான்? யக்பிதுல் உலமா, மார்க்க அறிஞர்கள், அந்த கல்வி வைக்கக்கூடிய, இந்த இல்மு வைக்கக்கூடிய அந்த ஆலிமை அல்லாஹ் வஃபாத்தை கொடுத்து விட்டு அந்த இல்மை எடுத்து விடுவான். அப்போ இன்னைக்கு நம்மக்கிட்ட அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள். இந்த ஏஐயை விட்டு மார்க்க விஷயங்களை நாங்கள் முழுமையாக மார்க்கம் சம்பந்தப்பட்ட மார்க்க அறிஞரிடம் கேட்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் வெற்றியாக இருக்கும். அல்லாஹ் ரஹ்மான் அனைவருக்கும் அதற்கான பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன் மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு லகஃபூருர் ரஹீம்.